போடி. உங்களை யார் அங்க வர சொன்னது? வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்க. ஏய், என்னடி சத்தம் பெருசா இருக்கு? அப்படி கோவட்ல குத்துனா அவ்வளவுதான். ஏய், செவந்தி உன்னை அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு மீட்டிங்க்கு போயிருக்கா. நீ என்னன்னா இங்க இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்காம அவங்க எடுத்தறிஞ்சு பேசிட்டு பிறந்த நாளுக்கு போயிருக்க. அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு கொழுப்பாய் போச்சா? என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு பாட்டி? ஏய், நீ அங்க போறதா இருந்தா நானும் உன் கூட வரேன்னு சொன்னல. அப்படின்னா நான் வந்ததுக்கு அப்புறமா தானே நீ போயிருக்கணும். அப்புறம் ஏன் நீ அங்க போன? நீங்க அங்க வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்க அட்ராசிட்டி ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப கடைசியில வந்து கூட மொத்த பெரிய டென்ஷன் படுத்தி தானே வந்தீங்க. உங்க அம்மா உன்னை தனியா வித்யா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே பர்த்டே செலிப்ரேஷனுங்கிற பேர்ல தப்பான விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கூட சேர்ந்து நீயும் கெட்டு போக கூடாதுன்னு தான் உன்னை பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. இதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தப்பான நோக்கத்துல பார்த்தா எல்லாமே தப்பா தான் தெரியும் ஆண்டி. ஆனா நான் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எது ரைட்டு எது ராங்கன்னு தெளிவா தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். எங்களை மீறிலாம் எந்த தப்பும் நடந்துராது. இந்த புரிதல் தெரியாததுனால தான் உங்க எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. எப்ப பார்த்தாலும் அது இப்படி நடந்துரும் அது இதுன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. கொடு போகுது. ஏய், உன் நல்லதுக்கு நாங்க எது பண்ணாலும் உனக்கு கடுப்பா தாண்டி இருக்கோம். என்னமோ தப்பு எது சரி எதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்றியே. இன்னைக்கு அந்த விக்கிங்கிறவன் எதுக்கடி உன்னை தொட்டு தொட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தான்? என்னது தொட்டு தொட்டு போட்டோ எடுத்தானா? ஆமா பாட்டி, நான் பார்த்துட்டு ஏன்டா என் பொண்ணை தொட்டு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு தான் வரேன். என்னம்மா இதெல்லாம்? அது எப்படி ஒரு ஆம்பளை பையன் உன்னை தொட்டு தொட்டு போட்டோ எடுப்பா? ஐயோ தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி விக்கி தப்பான நோக்கத்துல என்ன தொடல. அவர் ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர். அதனால ஒவ்வொரு ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நான் எப்படி முகத்தை வச்சுக்கணும், எந்த பொசிஷன்ல நிக்கணும்னு சொல்லி தந்தாரு. அவ்வளவுதான். அவர் என்ன மட்டுமா போட்டோ எடுத்தாரு? அங்க இருக்க எல்லாரையும் தான் போட்டோ எடுத்தாரு. அதுல என்ன தப்பு இருக்கு இவங்க கொதிக்கிறாங்க? அவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் உங்க கொதிப்பை ஏன் மேல காட்டுறீங்க? ஆமா, அப்படி உன்னை போட்டோ எடுக்கிறதா இருந்தா எல்லாரும் முன்னாடி தானடி எடுக்கணும். அது என்ன உன்னை தனியா கூட்டிட்டு வந்து எடுக்கிறது? உனக்கு அப்பவே தெரிய வேண்டாம் அவன் தப்பான நோக்கத்துல உன்னை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு? அவரா வந்து என்ன போட்டோ எடுக்க கூப்பிடல. நான் தான் அந்த பைக் பக்கத்துல நின்னு போட்டோ எடுக்கணும்னு கூப்பிட்டேன். அதனாலதான் எடுத்தாரு. இது தெரியாம அவரை கண்ணா பின்னான்னு திட்டி அசிங்கப்படுத்திட்டீங்க. வித்யா அர்ஜுன் மனசை நோகடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க வித்யா வீட்டுக்கு என்ன சந்தேகத்தோட தேடி வந்தது தப்பு. அதுலயும் நீங்க விக்கி கிட்ட பேசின விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன டார்ச்சர் பண்றத பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வெறுக்கதான் ஆரம்பிச்சேன். நீங்க இன்னைக்கு நடந்துகிட்டத பார்த்து மொத்தமா வெறுத்துட்டேன். இனிமேலாவது என் விஷயத்துல தலையிடுறத நிறுத்திக்கோங்க சொல்லிட்டேன். ஏமா ஏங்க, நீங்க போய் அவளை இழுத்துட்டு வாங்க. கம்பியை காய வச்சு அவ வாயில சூடு வச்சாதான் அவ அடங்குவா. விடுங்க அத்தை. அவ என்கிட்ட என்னதான் வெறுப்பா நடந்துக்கிட்டாலும் அவ இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு நான் விடவே மாட்டேன். நம்ம அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கங்கிற பக்குவம் வர வரைக்கும் என் கண்ட்ரோல்ல இருந்து அவ கைமீறி போறதுக்கு நான் விட மாட்டேன்.